ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கு மோமோஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இந்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இடையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான மோமோஸை ரெடி பண்ணுறதுக்கு வாங்க. தேவையான பொருள்: நான் கருப்பு சுண்டல் கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, 1.5 இன்ச் இஞ்சியை நல்லா தனித்தனியாக இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இஞ்சியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக கருப்பு சுண்டல் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துப்போம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிடாதீங்க. ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதுமானது. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம மாவை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை, பட்டர், இது இந்த மாவோட சாஃப்ட்னஸ்க்காக. ஸோ அவ்வளோதான், முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. பட்டரை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ பட்டரை சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். ஸோ இது நல்லா கலந்துட்டு இதை நல்லா கலங்க. நல்லா பிசைஞ்சு கலக்கும் போது உங்களுக்கு இதில் ஏதாச்சும், அதாவது தண்ணி தேவைப்படுது இன்னும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அந்த சப்பாத்தி மாவு பதம் வரல அப்படின்னா நீங்கள் இதில் லைட்டாக பால் சேர்த்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரணும். இது மேலே நான் லைட்டாக பட்டர் தடவிருக்கேன். பட்டர் தடவி இதை எடுத்து ஒரு சைடு வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இதுக்கான உள்ளே வைப்போம் இல்லையா, ஸ்டஃபிங், அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். சோம்பு தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு தனித்தனியாக இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்து ஒரு 5 to 7 செகண்ட் நல்லா அதை சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஆனியன்ஸை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் சேர்த்து நல்லா இதில் கலந்து விடுங்க. ஸோ நல்லா ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. பொறுமையாக வச்சு சிம்மில் வச்சு நல்லா அதை ப்ரௌனிஷாக வறுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மோமோஸ் நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ஸோ இதை நல்லா வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதெல்லாம் பிளாங்காக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். காரம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், உங்களுக்கு மோமோஸ்குள்ளே இருக்கிற மிக்சர் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வேறு ஒரு வானலில் ஆயில் விட்டு அதில் இந்த மரவள்ளி கிழங்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பிளாங்க்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ எனக்கு பிளாங்காக இருக்கிறது இஷ்யூ இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பொடிச்சு வச்சுருந்த இந்த கொண்டக்கடலையோட அந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா சூடு பட்டோன்னா நமக்கு மரவள்ளி கிழங்கு அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நல்லா அதை அமைக்க பசைஞ்சு கொடுங்க. ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்சர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவனமாக செஞ்சு கொடுங்க. ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பொடி நம்ம சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. ஏன்னா நம்ம மாவுக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதான். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து இதோட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும். அதில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, அந்த மரவள்ளி கிழங்கு, அந்த கொண்டக்கடலை பொடி எல்லாத்துக்கும் சேர்த்து மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மோமோஸ் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு நான் மாவு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி, இதுக்கு பெரிய ஷேப்ஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு
பர்டிகுலர் ரவுண்ட் ஷேப் வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா எல்லா மோமோஸும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதை லைட்டாக தேய்ச்சிட்டு நான் ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேன். அதை வச்சு இதை நம்ம ரவுண்டாக ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோமோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சிட வேண்டியதான். இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் மோமோஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடுறேன். ஸ்டஃபிங் உங்களுக்கு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதுன்னா நீங்கள் ஸ்டஃபிங்கோட அளவை குறைச்சிக்கலாம். இதில் நீங்கள் ப்ளீட்ஸ் டைப் வைக்கலாம், இல்லை நீங்கள் நார்மல் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ஷேப் நம்ம விருப்பப்படுற ஷேப். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடை எடுத்து அந்த சைடோட நம்ம மடிச்சிருக்கிற ப்ளீட்ஸ் மடித்த சைடோட இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மோமோஸோட ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட மோமோஸை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் மாதிரி செய்வோம் இல்லையா? ஸோ நம்மளோட ஆளு சப்பாத்திலலாம் நம்ம எல்லா சைடும் ப்ளீட்ஸ் எடுத்து மேலே ஒரு எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி மோமோஸை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் சும்மா கார்னிஷிங்காக கொஞ்சம் துருவிய கேரட்டை மேலே வந்து அப்படியே அந்த மாவோட சேர்த்து சும்மா அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 to 7 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப சூடாக நமக்கு மரவள்ளிக்கிழங்கு மோமோஸ் கிடைச்சிரும். நான் இதை ஸ்பைஸியாக இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிறனால நான் சாஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye viewers.